இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க இருக்கீங்க. ஒருவேளை நம்ம அரசியலுக்கு வந்தா இளைஞர்கள் நம்மளை ஏமாத்திடுவாங்கோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கா? இல்லை, நான் வந்து இப்போ பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க. நாங்கள் அன்றைக்கு இந்த என்னை அழைத்த போது நான் சமூக சேவை செய்வோம்னு ஒரு அறக்கட்டளையாக தான் மக்கள் பாதையை தொடங்கினேன். கடைசி வரைக்கும் அது அறக்கட்டளையாக இருந்துச்சு. அரசியல் கட்சியை நான் தொடங்கலை, அரசியல் கட்சியை தொடங்கலை. இதுதான் உண்மை. அன்றைக்கு இந்த அறக்கட்டளையாக தொடங்கின அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 48 மணி நேரத்தில் 3 லட்சம் பேர் பதிவு செஞ்சாங்க. நான் ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை, சினிமா நடிகர் இல்லை, சினிமா திரை கதாநாயகன் இல்லை, ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர். ஆனால் 3 லட்சம் பேர் என்னை நம்பி இது பண்ணாங்க. இத்தனைக்கு நான் அரசியல் வர்றேன்னு சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 3 லட்சம் பேர் 3 லட்சத்துக்கு மேலே பதிவு பண்ணாங்க ஒரு 48 மணி நேரத்தில். அந்த நம்பிக்கையை நான் அன்றைக்கு பெற்றிருந்தேன். அதனால் நான் சொல்கிறது, அந்த இளைஞர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள்ட்ட ஆர்வம் இருந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அவர்களோட தெளிவான அரசியல் லட்சியங்கள் இல்லை. நான் அவர்களை பக்குவப்படுத்த, அவர்களை பயிற்றுவிக்க முயற்சிக்கின்ற அந்த சூழலில் அவர்கள் தேர்தல் அரசியல் தான் தீவிரமாக யோசிக்கிறாங்க. இதுதான் சிக்கல். அன்னைக்கு இருந்த அதே இளைஞர்களுடைய எண்ண ஓட்டங்களும் மனநிலையும் இன்னைக்கும் இளைஞர்களிடம் அப்படித்தான் இருக்கிறதா? ஏன்னா தனக்கான தலைவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். இப்போ நான் எழுத்து பெண்ணை அதிகமாக பேசுறது இல்லை, ஊடகத்திலே அதிகமாக பேசுறது இல்லை. நான் எழுத்துப்படி இன்னும் என்னுடைய சில பணிகளை நான் செஞ்சிகிட்ருக்கேன். அதிகமாக இளைஞர்கள்ட்ட பேசக்கூடிய இந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கொஞ்சம் குறைவு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இளைஞர்களுக்கான தெளிவான லட்சியம், இந்த தமிழ் மொழிக்காக, தமிழருடைய எழுச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய எழுச்சிக்காக என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லட்சியம் என்ன? ஊழல் ஒழிப்பு என்பதில் அவங்க எவ்வளவா தீவிரமாக இருக்க? ஊழல் ஒழிப்பு மட்டுமே ஒரு லட்சியமாக மாறாது. அது ஒரு சிறப்பான அரசு. ஊழல் இல்லாத ஒரு அரசு ஒரு சமூகத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அது உதவும். ஆனால் சித்தாந்தம் என்ன? தமிழர்களுக்கான ஒரு சித்தாந்தம் என்ன? அதில் அவர்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலைதான். அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிற்கான, தமிழர்களுக்கான, தமிழ் மொழிக்கான கோட்பாடு என்ன, இவருடைய எழுச்சிக்கான கோட்பாடு என்பதில் அவர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இல்லை. அதை நாம் பயிற்சியாலோ பக்குவப்படுத்த அவர்களை முயற்சிக்கிற பொழுது அவர்கள் தேர்தல் அரசியலிலே தீவிரமாக இருக்கிறார்கள். தேர்தல் அரசியல் போகிற பொழுது இந்த தமிழர் எழுச்சிக்கான இந்த கோட்பாடு அரசியல் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அதனால் ஒரு கோட்பாடு அரசியல், ஒரு மக்கள் அரசியல், ஒரு இயக்க அரசியலை உருவாக்குவதற்கு இப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன்.